பிரதமரான பின் முதன்முறையாக உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு 538 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் கோர்பாவில் கலாஷ்னிகோவ் துப்பாக்கி தயாரிக்கும் தளவாட தொழிற்சாலையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். सड़क, शिक्षा, स्वास्थ्य, परिवहन, विद्युत और जन सुविधाओं से जुड़ी ये परियोजनाएं नई अमेठी का नया अध्याय, शिलापट का अनावरण. बहुत बहुत धन्यवाद माननीय. ரஷ்யாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தப்படி அந்த தொழிற்சாலையில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தேவையான 7.5 லட்சம் AK-203 ரக தாக்குதல் துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட உள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாராகும் இது AK-47 ரக துப்பாக்கிகளை விட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் கொண்டது. राइफल के साथ साथ बनाए जाएंगे कल पुर्जे भी. इनसे पनपेंगे इस क्षेत्र में सैकड़ों लघु उद्योग, जहां भारत में ही अब बनाई जाएगी AK-203. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் AK-203 ரக துப்பாக்கி தயாரிப்புக்காக இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான பெருமை பிரதமர் மோடியையே சாரும் என்றார். அடுத்து வரும் 3 ஆண்டுகளில் AK-203 ரைபிள்களின் அனைத்து உதிரி பாகங்களும் உள்நாட்டிலேயே தயாராகும் எனவும் குறிப்பிட்டார். பின்னர் உரையாற்றிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் மோடி வெற்றிகளில் புதிய உச்சம் தொட்டு வருவதாக பாராட்டினார். இதற்கு முன்பு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்த போதும் இதுபோன்ற பதிலடி கொடுக்கப்பட்டதில்லை என குறிப்பிட்டார். கலாஷ்னிகோவ் ஆலை திறப்பை ஒட்டி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் சிறப்பு செய்தியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த மேடையில் வாசித்தார். और इसके उत्पादन का अंततः पूर्ण रूप से स्थानीयकरण होगा. முழுமையாக உள்நாட்டிலேயே தாக்குதல் ரக துப்பாக்கிகளை தயாரிக்கும் போது இந்தியா தமது தேசத்தின் பாதுகாப்பு தொடர்பான சிறிய ரக ஆயுத தேவைகளில் தன்னிறைவு பெறும் என ரஷ்ய அதிபர் சிறப்பு செய்தியில் தெரிவித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மேலும் பாதுகாப்பு தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளையும் அந்த நிறுவனம் உருவாக்கும் என புதின் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி அமேதி தொகுதியில் வாக்குகளை கொண்டு மக்களிடையே தாம் பாகுபாடு பார்க்கவில்லை என்றார். இனிமேல் அமேதி என்பது அங்கு வந்த தலைவர்களை கொண்டு அடையாளப்படுத்தப்படாமல் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு அடையாளப்படுத்தப்படும் என மோடி குறிப்பிட்டார். क्या हमने आपका भला करने का ईमानदारी से प्रयास किया है? நக்சலைட்டுகள் மற்றும் பயங்கரவாதிகளையும் எதிர்த்து போராடும் நமது பாதுகாப்பு படை வீரர்களுக்கு AK-203 ரக துப்பாக்கி மிக பெரும் உறுதுணையாக இருக்கும் என மோடி தெரிவித்தார். अमेठी की फैक्ट्री में अब लाखों की तादाद में ये राइफलें बनाई जाएगी. அமேதி தளவாட தொழிற்சாலையில் என்ன ஆயுதம் தயாரிப்பது என்றே தெரியாமல் முந்தைய அரசு இருந்ததாகவும் நமது வீரர்கள் புல்லட் ப்ரூஃப் கவசமின்றி எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாகவும் மோடி சாடினார். हमारे वीर जवानों को बुलेट प्रूफ जैकेट के लिए कैसे तरसाया गया, इसे देश को बार-बार याद कराना आवश्यक है. இவ்வளவு குறுகிய காலத்தில் AK-203 ரக துப்பாக்கி தயாரிப்பை சாத்தியமாக்கியதற்காக தமது நண்பரான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நன்றி சொல்ல விரும்புவதாக மோடி தமது உரையில் குறிப்பிட்டார். நவீன ஆயுதங்களுக்காகவும் போர் விமானங்களுக்காகவும் நமது வீரர்களை முந்தைய அரசு காக்க வைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய மோடி சைக்கிள் தயாரிப்பு ஆலைக்கு நிலம் கையகப்படுத்தி அதை தங்களின் பெயர்களுக்கு மாற்றிக் கொண்டதாக விமர்சித்தார்.